வணக்கம் மக்களே, வெல்கம் டு கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் கோர்ஸ். இந்த கோர்ஸ் உங்களோட ஃபினான்ஷியல் வெல்த்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு 100% ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், காம்பவுண்டிங்னா என்ன, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேறங்க, ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் வேற. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி சாப்டர், நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷனை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஒவ்வொருத்தருமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே நம்மளோட லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே சரி, கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். எதனால அப்படின்னா, இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, சரிங்களா? ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டர் சொன்ன ஒரு கோட்டோட இப்போ நான் இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறேங்க. இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எ வே டு மேக் எ மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. அதாவது நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். என்ன வழி அப்படின்னா, நம்மளோட பணம் நமக்காக வேலை செய்யற வழியை மட்டும் கண்டுபிடிக்கல அப்படின்னா, நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போது கூட நம்மளோட பணம் நமக்காக வேலை செய்யற வழியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா, நம்ம கடைசியில இறக்கும் வரை நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போது கூட எப்படி நமது பணம் நமக்காக வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதற்கு பெயர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட நம்மளோட பணம் நமக்காக வேலை செய்யற ஒரே ஒரு வே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான், சரிங்களா? நிறைய வேஸ் இருக்கு, ஆனா மெயினா அவரு சொன்ன வழி என்ன அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதான், சரிங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்போ நார்மலா நம்மளோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்கு போவோம், அதுல இருந்து ஒரு இன்கம் வரும், சரிங்களா? ஸோ அந்த இன்கம்ல இருந்து நம்ம ஒரு செலவு பண்ணுவோம். அந்த செலவு போக நம்ம கிட்ட மீதி இருக்கிற விஷயம் தான் நம்மளோட சேவிங்ஸ், சரிங்களா? ஸோ இந்த சேவிங்ஸ் அப்படிங்கறத இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. இதை பத்தி நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கும் உங்க பணம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க ஒரு இடத்துலயோ இல்ல ஒரு பொருளையோ இல்ல ஒரு அசட்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அதுல நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. சேவிங்ஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா நம்ம கையில இருக்க அமௌண்ட்டை வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றையுமே ரொம்பவே கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு பிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், சரிங்களா? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இப்போ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். 2000 பாத்தீங்கன்னா 1 லிட்டர் மில்கோட விலை பார்த்தோம்னா 25 ரூபாயில இருந்திருக்கு, சரிங்களா? இதுவே 2018 பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டரோட மில்கோட ரேட் பார்த்தோம்னா 55 ரூபா. இதுவே 2030 பார்த்தோம் அப்படின்னா 93 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறத இங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி 2030 வரல, 2030 93 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தான் இன்ஃப்ளேஷன் கால்குலேட் ஆகும், சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டை பொறுத்து மாறும், சரிங்களா? இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 5-7% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 2000 இருந்த 1 லிட்டரோட பாலோட விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஆனா 2018 பார்த்தோம் அப்படின்னா 55 ரூபாய்க்கு மாறி இருக்கு, 30 ரூபா அதிகமாயிருக்கு. அதாவது டபுளே ஆயிடுச்சு, டபுளாய் அதை விட அதிகமாவே மாறி இருக்கு. இதுவே நம்ம இங்க ஆப்பிளோட ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிள் பார்த்தோம்னா 2000 வெறும் 60 ரூபா தான் இருந்துச்சு கிலோ, சரிங்களா? 2018 பார்த்தோம் அப்படின்னா 140 ரூபாய் இருந்திருக்கு. 2030 பார்த்தோம் அப்படின்னா 246 ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷனோட சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஓவர் ஏ கிவன் பீரியட் ஆஃப் டைம். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நம்ம தமிழ்ல பணம் வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பணம் வீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு குறையிறது அல்லது வாங்கும் திறன், பணத்தினால வாங்கும் திறன் குறையிறது, அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு 1000 ரூபாய நீங்க கையில வச்சிருக்கீங்க இப்ப. இப்ப உங்களால அந்த 1000 ரூபாய்க்கு என்னென்ன பொருள்லாம் வாங்க முடியுமோ, அடுத்த 1 வருஷம் கழிச்சு அதே 1000 ரூபாய வச்சுட்டு, நீங்க இந்த தடவ என்னென்ன பொருள்லாம் வாங்குனீங்களோ, அடுத்த தடவ உங்களால அந்த எல்லா பொருளையுமே வாங்க முடியாது. ஒரு சில பொருட்கள் கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத தான் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பணத்தோட மதிப்பு குறையுது அப்படின்னா, பணத்தோட மதிப்பு டைரக்ட்டா குறையாது. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கும். அந்த பொருட்களோட விலை அதிகரிக்கிறப்ப, பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது குறையும். சரிங்களா? ஸோ ஓவராலா பார்க்குறப்ப பணம் இப்ப ரூ. 500 நோட்டு இருந்துச்சுன்னா, அந்த ரூ. 500 நோட்டு அப்படியே தான் இருக்கும். அந்த ரூ. 500 நோட்டு மாறாது. ஆனா அந்த ரூ. 500 வச்சுட்டு நம்ம வாங்குற பொருட்களோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். பொருட்களோட குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ அத தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். பெட்ரோல வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? 2000த்துல வந்து பெட்ரோலோட விலை பார்த்தோம் அப்படின்னா வெறும் ரூ. 25 தான். சரிங்களா? 2010ல பெட்ரோலோட விலை பார்த்தோம் அப்படின்னா ரூ. 53. சரிங்களா? இப்ப 2025ல பெட்ரோலோட விலை பார்த்தோம் அப்படின்னா ரூ. 103. இப்ப ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா விலை அப்படியே வந்து டபுள் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் இஸ் எ நான் ரெனியூவபிள் சோர்ஸ். ஒரு தடவை பெட்ரோல் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே தீர்ந்துருச்சு, நம்ம உலகத்துல பெட்ரோலே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது திருப்பி உருவாகிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆகும். அப்படிங்கிறப்ப பெட்ரோலோட வேல்யூ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? லெஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலோட விலை வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இந்த பெட்ரோலோட விலை பார்த்தோம் அப்படின்னா 2000த்துல நம்ம கம்பேர் பண்றப்ப இப்ப 2025 கூட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதனால அப்படின்னா இன்ஃப்ளேஷன் தான். ஸோ இதை நம்ம நார்மலா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு 5 to 7% வந்து அதிகமாகும். இப்ப இது எல்லாமே நான் எதுக்கு சொல்றேன் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பர்சன் ஏ அப்படிங்கிற ஒருத்தரை எடுத்துக்கலாம். இவர் வந்து மந்த்லி வந்து ஒரு 15,000 வந்து இன்கம் வாங்குறாரு. இவர் இன்கம் வாங்கிட்டு இவரோட செலவு, வீடு செலவு, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போக ஒரு 12,000 வந்து செலவாகுது. சரிங்களா? ஸோ மீதி வந்து இவர்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 3,000 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3,000 வச்சு இவர் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மந்த்லி மந்த்லி இந்த 3,000 சேவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி 3,000 ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணி வச்சாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 36,000 வருது. சரிங்களா? இந்த 36,000 வந்து இவர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 3,000 அப்படிங்கிறது ஒரு மந்த்துக்கு, இந்த 36,000 அப்படிங்கிறது ஒரு இயருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து இவர் டிசைட் பண்றாரு புதுசா வந்து ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. அப்படி டிசைட் பண்றப்ப இது வந்து 2010ல இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 2010ல வந்து இவர் டிசைட் பண்றாரு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பைக்கோட ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60,000 வருதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பர்சன் வந்து 2 வருஷத்துக்கு வந்து இவர் சேர்த்தி வைக்கிறார். ஸோ 2 வருஷத்துக்கு சேர்த்தி வைக்கிறப்ப இவர் எவ்வளவு சேர்த்தி வச்சிருப்பாரு அப்படின்னா 72,000 வந்து சேர்த்தி வச்சிருப்பார். 2 வருஷத்துக்கு 72,000 சேர்த்தி வச்சிருப்பாரு. ஸோ இப்ப 2 வருஷம் கழிச்சு இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறார். அந்த வண்டியோட ரேட் வந்து 2010ல 60,000 இருந்திருக்கு. இப்போ வந்து 2012ல வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 2010ல 60,000 இருந்த வண்டியோட ரேட் வந்து 2011ல வந்து எவ்வளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மினிமமான கால்குலேஷன் எடுத்துக்கலாம். இன்ஃபிளேஷன் வந்து 5% மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? 5% வந்து அந்த வண்டியோட பிரைஸ் வந்து அதிகமாகும்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப 60,000 இருந்த வண்டி 2011ல எவ்வளவுக்கு போயிருக்கும் அப்படின்னா 63,000 இருந்திருக்கும். சரிங்களா? 3,000 வந்து அதிகமாயிருக்கும் இன்ஃபிளேஷனால. இதுவே 2012ல அவர் வாங்கணும்னு நினைக்கிறப்ப இந்த 63,000 நம்ம 5% வந்து இன்ஃபிளேஷன் போட்டோம் அப்படின்னா 66,150 இருந்திருக்கும். சரிங்களா? சோ இப்ப இவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? 72,000 இருக்கு. இந்த 72,000 வச்சு இவர் வந்து இந்த பைக்கை வாங்கலாம். இவர் வாங்கணும்னு நினைக்கிற பைக்கை வாங்கலாம். ஆனா அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 60,000 தானே பைக்கோட ரேட் வருது. சோ நம்ம கிட்ட 72,000 இருக்கு. நம்ம கிட்ட பேலன்ஸ் வந்து ஒரு 12,000 இருக்கு. இந்த 12,000 வச்சு நம்ம புதுசா ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா இங்க 2012ல என்ன நடந்திருக்கு? அந்த பைக்கோட வேல்யூ பார்த்தோம்னா 66,150 வந்துருச்சு. அவர்கிட்ட அவர் நினைச்ச 12,000 வந்து நம்ம 12,000 சேர்த்து வச்சிருப்போம்ல, அதுல நம்ம வேற ஏதாச்சும் புதுசா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சது வந்து அந்த இடத்துல அவருக்கு நடக்காம போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல அவர்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா
6,000 தான் பேலன்ஸ் இருந்திருக்கும். அப்ராக்சிமேட்டா 6,000 தான் இருந்திருக்கும். ஏன்னா 66,000 அப்படிங்கிறது இங்கே செலவாயிடுச்சு அப்படின்னா 72,000 மீதி 6,000 தான் இருக்கும். இந்த 6,000 வச்சு அவர் வாங்கணும்னு நினைச்சதே அவரால் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா பைக்குக்கே இந்த மாதிரி 5% இன்ஃபிளேஷன் போட்டால் அதோட ரேட் அதிகமாகுது அப்படின்னா இவர் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சிருக்காருல, அப்போ அதோட பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும். சரிங்களா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா, இப்போ இதுவே இவர் சேமிச்சு வச்சிருந்த இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து அதே எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து மந்த்லி 3,000 வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே மினிமமான இன்ட்ரெஸ்ட்டை போட்டு தாங்க உங்களுக்கு சொல்றேன். அப் டு 12% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. சரிங்களா, நீங்க நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி இவர் மந்த்லி 3,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 72,000 தான் இருக்கும். சரிங்களா, ஆனா இவருக்கு கெயினான ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,493 ருபீஸ் வந்து இவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஓவராலா பாக்குறப்ப இவர்கிட்ட 77,493 ருபீஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இப்படி நீங்க உங்களோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் வாங்கலாம், உங்களுக்கான அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்கும். சரிங்களா, இப்போ இவர்கிட்ட ஓவராலா 2 வருஷம் கழிச்சு 77,500 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஆனா இவர்கிட்ட இப்போ வந்து வெறும் 72,000 தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இவரால் 66,000 கொடுத்து இந்த வண்டி வாங்கியிருக்க முடியும். இவர்கிட்ட பேலன்ஸ் வந்து ஒரு 11,000 இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 2,000 தான் பற்றாக்குறை வந்திருக்கும். ஆனா இவர் வந்து வெறும் சேவிங்ஸ் மட்டும் வச்சிருந்தாரு அப்படின்னா இவர்கிட்ட இன்னொரு பொருள் வாங்குறதுக்கான பற்றாக்குறை எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 அதிகமா வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா, சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க ஒரு அசட்லயோ இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மூலியமா உங்களோட பணமுமே வந்து growth ஆகும், நீங்க நினைச்சதையுமே வாங்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபிளேஷனை நம்ம ஃபேஸ் பண்றதுக்காக. இப்போ நான் வந்து ரொம்பவே சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட தான் சொல்லியிருக்கேன். மந்த்லி 3,000 மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற மாதிரி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெல்த் வந்து க்ரோ ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 2 3 4 5 5 வருஷத்துக்கு சொல்றேன். 2 விஷயமா சொல்றேன். சரிங்களா, இது வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இதில் தெளிவாக புரிஞ்சிரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ உங்களோட பிரின்சிபல் வந்து 100 ரூபாயா இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ 10% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 110 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ இதுவே நீங்க செகண்ட் இயருக்கும் அதே மாதிரி 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 10% நீங்க வந்து கெயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே 110 தான். அதே மாதிரி தேர்ட் இயருக்கும் நீங்க 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 10% வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு 110 ரூபா தான் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 வருஷத்துக்குமே உங்களுக்கு இதே ரெகுலரா கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 110 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் 5 வருஷத்துக்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா, இதை நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நம்ம கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னா 550 ரூபா தான் இருந்திருக்கும். சரிங்களா, இதுவே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட பிரின்சிபல் 100 ரூபா, எத்தனை பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா 10%. சரிங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு 110 ரூபா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குல்ல, இந்த 110 ரூபாய் நீங்க செகண்ட் இயர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதே 10% ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 121 ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த 121 ரூபாயுமே திருப்பி எடுத்து நீங்க தேர்ட் வருஷம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, அதே 10% ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து 133 ரூபா வந்து 3 வருஷம் கழிச்சு உங்க கையில கிடைச்சிருக்கும். ஸோ இதை நீங்க திருப்பி 133 ரூபாய 10% ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட 146 ரூபா கிடைச்சிருக்கும். சரிங்களா, ஸோ நீங்க திருப்பி இந்த 146 ரூபாய் எடுத்து 10% ரிட்டர்ன்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 160 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ 5 வருஷம் கழிச்சு இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நம்ம கிட்ட மொத்தமா கிடைச்சிருக்கும் அப்படின்னா 670 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ நார்மலான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுல 550 ரூபா தான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு 5 வருஷம் கழிச்சு. ஆனா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல 670 ரூபா கிடைச்சிருக்கு.
இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா 120 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. இந்த 120 ரூபா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட டபுள். ஸோ நீங்க 100 ரூபா நீங்க ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு அதிகமா வந்து இந்த இடத்துல ஒரு ரிட்டர்ன்ஸே கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சரிங்களா? இது வந்து நான் ஜஸ்ட் 5 இயர்ஸ்க்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவே நீங்க 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குலாம் போட்டீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வந்து நிறைய டைம்ஸ் வந்து மல்டிபிள் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ எப்போதுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க இப்ப இவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். நீங்க இந்த அளவுக்கு உங்களோட பிரின்சிபல் அதிகமா போடுறீங்களோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். இதுதான் வந்து காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் அப்படின்னா நம்ம இதுல இருந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸையுமே கையில எடுக்காம அப்படியே திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றது. சரிங்களா? ஆனா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 110 ரூபா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 10 ரூபா எடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம 5 வருஷத்துக்கு பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 50 ரூபா தான் நம்ம கையில இருந்திருக்கும் எக்ஸ்ட்ரா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 120 ரூபா வந்து நம்ம கிட்ட அதிகமா இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஒவ்வொன்றா லைன் பை லைன் சொல்றாங்க. நீங்க ட்ரேடிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிட்டு சைட் பை சைட் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க இருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ நீங்க கவலையே பட வேணாங்க. நம்ம வந்து பேசிக்ஸ் இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீட்டான ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் A to Z எல்லாமே வந்து கவர் பண்ணி நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோர்ஸ்ல மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அட்வான்ஸ்டு வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்குமே வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வெறும் கோர்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம ட்ரேட் பண்றதுக்கு தேவையான 16 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட்ல சைக்காலஜி எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம ட்ரேட் பண்றதுக்கு தேவையான 16 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம வந்து கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 16 ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு, ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குங்க. நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல கோர்ஸ் டீடைல்ஸ் இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்ல லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ், கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி நம்ம கோர்ஸ்லயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சேவ் அட்லீஸ்ட் 10% ஆஃப் யுவர் இன்கம். சரிங்களா? உங்களோட இன்கம்ல இருந்து 10% நீங்க வந்து சேவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 ரூபாய் மந்த்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3,000 ரூபாயாச்சும் நீங்க சேவ் பண்ணணும். இல்ல நீங்க 50,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா 5,000 நீங்க வந்து சேவ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஏன் அப்படின்னா நீங்க வந்து சேவ் பண்ணதான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். சரிங்களா? நீங்க வந்து சேவ் பண்ண உடனே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒண்ண நீங்க வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 3 to 6 மந்தோட உங்களோட சேவிங்ஸா இருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் 3 to 6 மந்த் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ நீங்க மந்த்லி 10% வந்து சேவ் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3,000 நீங்க வந்து சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 3,000 சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 to 6 மந்த் நம்ம வந்து ஒரு 6 மந்த் எடுத்துக்கலாம். ஸோ 6 மந்த் நீங்க வந்து சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 18,000 இருக்கும். ஸோ இந்த 18,000 நீங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்டா தான் வச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்ல என்ன வேணா நடக்கலாம். ஒரு சில மெடிக்கல் சிச்சுவேஷன்ஸ் கூட வரலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று சம்திங் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலே அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு ஒரு ஃபண்ட் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த 3 to 6 மந்தோட சேவிங்ஸை நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேலரியில இருந்து 35 to 40% தான் அந்த லோனுக்கான ரீபேமெண்ட் அமௌண்ட்டா இருக்கணும். ஏன் இது இப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேலரி ஃபுல்லா லோனுக்கே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் உங்களால பண்ண முடியாது அண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ முக்கியமான விஷயம் 35 to 40% தான் உங்களோட சேலரியில இருந்து நீங்க லோனுக்கு பே பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1 lakh நீங்க வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 35,000 இருந்து 40,000 தான் நீங்க வந்து லோனுக்கான அமௌண்ட் நீங்க கொடுக்கணும். மீதி இருக்க 60,000 வந்து உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இந்த மூணையுமே நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து மந்த்லி 10% சேவ் பண்றீங்க.
ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுமே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க சேவ் பண்ற மந்த்லி அந்த 10% சேவிங்ஸை வந்து நீங்க டைரக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுமே இருக்கு, ஒரு சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டுமே இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க தாராளமா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்றேங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் இன் இந்தியா. நிறைய வேஸ் இருக்குங்க. உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்றேன், உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது மேஜரா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல நம்ம எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஐபிஓஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து ஈக்விட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஈக்விட்டி அப்படின்னாலே எல்லாமே ஸ்டாக்ல தான் வரும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்டாக்ஸ்ல, ஐபிஓஸ்ல இல்ல எதுல வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ தான். இப்போ இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. சரிங்களா? ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸ்னு இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே நிறைய இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்கம். இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதாவது நம்ம பேங்க்ஸ், அடுத்து பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பேங்க்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எஃப்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. பேங்க்ஸை பொறுத்த அளவுக்கு எஃப்டில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டான இன்கம் வந்து இயர் பை இயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிபிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்எஸ்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம்லேயே நிறைய இருக்கு. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைடெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நமக்கான ஸ்டாக்கோட வேல்யூமே ஏறும், டிவைடெண்டுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. அசெட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து கோல்டு வரும், சில்வர் வரும். கோல்டு, சில்வர், இல்ல ரியல் எஸ்டேட். அசெட் அப்படின்னா ஒரு பொருள் மேல இன்வெஸ்ட் பண்றது. நிலத்திலயோ இல்ல தங்கத்திலயோ இல்ல வெள்ளிலயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே தான் நம்ம இந்தியாவில இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுல உங்களுக்கு எதுல அதிகமான நாலேஜ் இருக்கு, இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். இதுல வந்து எப்படி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எல்லாத்தையுமே இந்த கோர்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா பாத்துடலாங்க. நான் எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து பதில் நம்ம எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து வெல்த் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதா ஒரு ரீகேப் பார்த்தரலாம், சம்மரி பார்த்தரலாம். ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் பார்த்ததை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதனால சின்னதா ஒரு சம்மரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைண்ட்ல பக்காவா நின்னுக்கும். இப்ப பாத்திரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். நம்மளோட பினான்சியல் வெல்த்தை, நம்மளோட சோசியல் வெல்த்தையும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து காம்பவுண்டிங் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? காம்பவுண்டிங் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா உங்களோட பணத்தையே வந்து அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடும். நீங்க வந்து அதை அப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அதை நீங்க திருப்பி திருப்பி அதுல இருந்து பணம் எடுக்காம திருப்பி திருப்பி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். அண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுமே இங்க வந்து தெளிவா காமிச்சிருக்கு. நீங்க வந்து வெறும் சேவிங்ஸ் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற, ரெண்டையுமே குழப்பிக்காதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மந்த்லி சேலரியில இருந்து நீங்க 10% சேவ் பண்ணணும். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா வேணுங்க. ஏன் அப்படின்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வரலாம், எல்லாரோட லைஃப்லயுமே வரதான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து தடுமாறக்கூடாது. ஏன் வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து சின்னதா ஒரு டிராபேக் இருக்கு. நீங்க எந்த ஸ்டாக்ல இல்ல எந்த ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க வித்ட்ரா பண்றதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுவே சேவிங்ஸ் அப்படின்னா உங்க கையில தான் இருக்கும், உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 2 நாள்ல இருந்து ஒரு வாரமாச்சு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. தட்ஸ் வை எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி நீங்க லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 35% இருந்து 40% தான் உங்களோட இன்கம்ல இருந்து நீங்க பே பண்ணணும். அதுக்கு மேல பே பண்ணீங்க அப்படின்னா உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் லோன் வாங்குனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்ல, ஐபிஓல. அது மூலியமா வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்மே கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு இன்கம், எஃப்டிஸ், பாண்ட்ஸ், பிபிஎஃப் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். அசெட்ல அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் இதுல எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் கொடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களோட வெல்த்தை ஜென்ரேட் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம சந்திக்கலாம்.